எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 20:21 சொல்லுகிறது, உனக்கு சமாதானம் இருக்கும், உனக்கு சமாதானம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் நல்ல சமாதானமாக இருந்த குடும்பம் பிரதர் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் உடைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு காலத்தில் நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு, இன்றைக்கு நாங்கள் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், நீ இருக்கிற இடத்தில் உனக்கு சமாதானம் இருக்கும், நீ போகிற இடத்தில் சமாதானம் இருக்கும், நீ வேலை செய்கிற இடத்தில் சமாதானம் இருக்கும், நீ எந்த இடத்தில் தங்குகிறாயோ அந்த வீட்டிற்கு சமாதானம் வரும். உன் நிமித்தம் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சில இடத்துல கேட்டீங்க, ஏன் குடிக்கிறீங்க பிரதர்னு கேட்டால் சமாதானம் இல்லை அதனால் குடிக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை பிரதர் அதனால தான் சினிமா தேட்டரை அலையிறேன் என்று சொல்லி பல காரியங்களை சொல்வார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் வீட்டிற்குள் குமுறி கொண்டிருக்கலாம். ஐயோ, என்றைக்கு இந்த சூழ்நிலை மாறும், என்றைக்கு இந்த சமாதானம் கிடைக்கும், என்றைக்கு என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையெல்லாம் மாறும் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்லி. யாருக்கு அவர் சமாதானம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119, 165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதுவரை உலகம் கொடுக்காத சமாதானம் எது தெரியுமா தருகிறது? கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகிமையான காரியங்களை நாம் கவனித்து பார்ப்போமேயானால் அந்த வேத வசனத்தில் இருக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வாசிக்க முடியுமோ அவ்வளவு வாசிங்க. எவ்வளவு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியுமோ அவ்வளவு தியானிங்கள். எவ்வளவு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு மகிமைப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் கர்த்தரை சார்ந்து அவருடைய கரத்தை பிடித்து நீங்கள் செய்யும்போது கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், தடைகள் எல்லாம் நீக்குவார், உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கலங்காமலும் பயப்படாமலும் சந்தோஷமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஆண்டவரே வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நிற்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தும். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். நன்மை உண்டாக நினைத்தருளுவீராக. என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேன்மையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கரத்திலே கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, என்னென்ன காரியத்திலெல்லாம் ஆண்டவரே இசப்பா என்று சொல்லும் நாமத்தினால் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. மகிமையால் நிரப்பி நடத்தும். சமாதானத்தை கொட்டித்தாரும். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்தந்த குடும்பத்திலெல்லாம் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் இறங்கி வரட்டும் என நான் ஜெபிக்கிறேன். மகிமையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது.
அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.